கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்காக ஒரு வார்த்தையினாலே நம்மை தேற்றப் போகிறார் என்பதை குறித்து நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அப்படி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அவர் ஆசீர்வதிக்க பேர் உதவியாய் அவைகள் காணப்படும். எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா! என்ன ஒரு அற்புதமான வார்த்தையை பாருங்கள். நம்மை கர்த்தரோடு உறவாடி அவர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர்தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்பதை குறித்து இந்த வேத வசனம் இங்கே நமக்கு ஆணித்தரமாய் கற்பிக்கின்றது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இப்பொழுது நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். பல தேவைகள் நமக்கு இருக்கலாம். அவசரமாக பணத்தேவை இருக்கலாம், பொருள் தேவை இருக்கலாம், வீடு கட்ட வேண்டுமே என்ற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகள் இருக்கலாம், பிஸ்னஸ் சரியா எனக்கு அமையவில்லை என்ற ஒரு பதட்டமான நிலை இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து நீங்கள் யார் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள்? பிஸ்னஸிற்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இருக்கிறீர்களா? இல்லை, என்னை உருவாக்கின கர்த்தருக்கு தெரியும் எப்பொழுது எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இருக்கிறீர்களா என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய பேர் உதவியாய் இருக்கும். 2வது காரியம் பாருங்க, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். முதலாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைத்து கொண்டிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அவர்கள் யார் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். என்னை உருவாக்கின கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா! என்னை உருவாக்கின கர்த்தர் இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்வார். அவர் என்னை பார்த்து கொள்வார். அவர் என்னுடைய பிஸ்னஸை நடத்துவார். அவர் என்னுடைய தொழிலை நடத்துவார். அவர் என்னுடைய சபையை நடத்துவார். அவர் என்னுடைய குடும்பத்தை நடத்துவார். அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் என்பதை அவர்கள் சரியாய் புரிந்திருக்க வேண்டும். பாருங்க, 8ஆம் வசனம் பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே
நாட்டப்பட்டதும். ஓ அல்லேலூயா. கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருந்தும் மகிழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷனுக்கு மாத்திரம்தான் இவைகள் நடக்கும். இவைகளை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி புரிந்து கொண்டால் நிச்சயமாய் வாழ்க்கையிலே நாம் தோல்விகளை சந்திக்க முடியாது. நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக உண்மையே நாங்கள் நம்பி இருக்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன்படி செய்ய கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.